بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த உன்னதமான வார்த்தை என்றால் அது அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் என்றும், கலாச்சாரங்கள் எல்லாம் மிகச்சிறந்த கலாச்சாரம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரம் என்றும், மார்க்கத்தில் மிக மிக கெட்டது புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் வழிகேடு, அனைத்து வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் கடும் கோபம் கொண்டவர்களாக முகங்கள் சிவந்த வண்ணம் ஞாபகம் ஊட்டியதை நானும் ஞாபகம் ஊட்டியவனாக எனது இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் என் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் தவிர்த்து வாழும்படி கூறியிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழும்படி இறையச்சத்தை கொண்டு நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைப்பினங்களில் மிகச்சிறந்த ஒரு படைப்பாக மனித வர்க்கத்தை படைத்து ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். இறைமறையால் திருமறையில் கூறுகின்ற போது சொல்கின்றார்: வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தினோம், சங்கைப்படுத்தினோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியப்படுத்தியது மாத்திரமல்ல, அவருடைய தோற்ற அமைப்பை பற்றி சொல்கின்ற போது சூரத் தீன் என்ற அத்தியாயத்தில் சொல்கின்றார்: லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அந்த மனிதர்களை நாம் அழகான தோற்றத்தில் படைத்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஏன் மனித வர்க்கத்தை கண்ணியமாக படைத்து அழகான தோற்றத்தில் ஏன் படைத்தார் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நோக்கத்தை நாம் அறிந்திருந்தாலும் நவீனம் நிறைந்த இந்த காலத்தில் நாம் அதை மறந்த வண்ணம் வாழக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடிக்கடி ஞாபகம் ஊட்டக்கூடிய தேவை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் இறைமறையாம் திருமறையில், அதாவது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்று நான் படைக்கவில்லை என்று படைத்த நோக்கத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். உலகத்தில் பிறந்திருக்கின்றோம், வாழ்கின்றோம் என்றால் சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பதற்காக வேண்டி ஒருபோதும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னை படைக்கவில்லை.
அவனை வணங்கி வழிபடுவதற்காக மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்ற அந்த நோக்கத்தை நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் பிறந்து விட்டோம், எங்களுக்காக வேண்டி ஒரு மரணம் எங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த மரணம் எப்போது வரும் என்று நாம் அறியாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வை படைக்க வேண்டும், மரணத்தை படைக்க வேண்டும் என்று சற்று சிந்திக்கலாம். வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம் என்றால் வாழ்வை மாத்திரம் வைத்திருக்க முடியுமே, ஏன் அந்த மரணத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறைமறையாம் திருமறையில் அழகாக சொல்கின்றார். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களுக்கு மத்தியிலும் மிகச்சிறந்த நல்லமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டியே அந்த மரணத்தையும் வாழ்வையும் படைத்தார் என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, மரணம் எப்போது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. பேசக்கூடிய நாளாக இருக்க முடியும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்க முடியும். அடுத்த நொடி உயிரோடு இருப்போமா இல்லையா என்று யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதற்கு முன்பாக எவர் ஒரு நல்ல அமலை செய்து அல்லாஹ் வழிகாட்டிய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அந்த வழிகாட்டியை பின்பற்றி எவர் சுவனம் செல்ல முடியுமோ அந்த அமல்களை செய்து மிகச்சிறந்த அமல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரணத்தையும் மௌத்தையும் படைத்தார் என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு இறுதி நபியாக வழங்கப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுடைய வேதத்தை கொடுத்து எது எது நல்லது, எது எது கெட்டது, இதை பின்பற்றினால் சுவர்க்கம் செல்ல முடியும், இதை பின்பற்றினால் நீங்க நரகம் நுழைய முடியும் என்று அனைத்தையும் சொல்லி காட்டி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் மனித உரிமைகள், பிறர் மானத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலத்துடைய சந்தர்ப்பத்தில் பிறருடைய மானமெல்லாம் புதைக்கப்பட்டு, பிறருடைய உரிமைகள் எல்லாம் புதைக்கப்பட்டு பெண்களை எந்த அளவு நடாத்தினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். சிறிய குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட செய்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுபோல சொத்து பங்குடைய விடயத்தில் அநீதமாக சொத்து பங்கீடுகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போதுதான் அந்த இருளில் இருந்த மனிதர்களை எல்லாம் ஒரு ஒளிச்சத்தின் பக்கம் வழிகாட்டுவதற்காக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் என்ற அந்த வேதத்தை கொண்டு வந்தார்கள், வழிகாட்டினார்கள். அன்றிலிருந்து மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன, முஸ்லிம்களுடைய மானங்கள் பாதுகாக்கப்பட்டன. இன்று எத்தனையோ மனித உரிமைகள் என்று முஸ்லிம்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, மனிதர்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி எத்தனையோ அமைச்சுக்கள் வந்தாலும், எத்தனையோ அமைப்புகள் வந்தாலும் அதற்கு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை கூறிவிட்டார்கள். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ் பேருரை அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள், அதாவது ஐயோமின் ஹாதா, இது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது அங்கிருந்த சஹாபாக்கள் ஃபஸகத்னா ஹத்தா வனன்னா அன்னஹு ஸைஸம்மிஹி சிவஸ்மிஹி, அதாவது இந்த யௌமுன் நஹர் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்பது மாற்றப்பட்டு விட்டதோ அல்லது வேறொரு பெயர் சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றதோ என்று அவர்கள் பதில் கூறவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலைஸ யௌமுன் நஹர், இது அறுத்து பலியிடக்கூடிய நாள் அல்லவா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். அங்கிருந்த சஹாபாக்கள் பலா ஆம் யா ரசூலல்லாஹ், அந்த நாள் தான் என்று கூறினார்கள். பின்பு கேட்டார்கள், ஐயு ஷஹ்ரி ஹாதா, இது என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதே போல அவர்களும் சஹாபாக்கள் அமைதியா இருந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைஸ பிதில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு பலா யா ரசூலல்லாஹ் என்று பதில் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் அந்த கண்ணியமான நாள், கண்ணியமான மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள்? فإن دماءكم وأموالكم وأعراضكم بينكم حرام, உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய மான மரியாதைகள் உங்களுக்கு மத்தியில் தடுக்கப்பட்டிருக்கின்றது, கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள். அதன் பின்னர் சொன்னார்கள், எப்படி சங்கைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால், தஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா,
ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா, எவ்வாறு இந்த ஊர் இந்த இடம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, எவ்வாறு இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, எவ்வாறு இந்த நாள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, அது போன்று அடுத்தவர்களுடைய உடமை, உயிர், மானம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த முக்கியமான தினத்தில், முக்கியமான நாளில், முக்கியமான மாதத்தில், அதாவது மனிதர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய மானத்தில் நாம் தீங்கு விளைவிக்க கூடாது என்ற செய்தி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், கிபிலாவை முன்னோக்கி, எங்களுக்கு தெரியும், கிபிலாவை முன்னோக்கி கால் நீட்டுவதற்கு கூட சிலர்கள் மனதில் கஷ்டமாக இருக்கும். இது கூடுமா கூடாதா என்ற குழப்பம் எல்லாம் ஏற்படும். ஆனால் அந்த இடம், அந்த நாள், அந்த மாதத்தை பார்க்கிறோம், அதுபோன்று எவ்வாறு முஸ்லிம்களுடைய மானம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியும், இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனை பேர் முஸ்லிம்களுடைய உரிமைகளை விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள், அடுத்தவர்களுடைய மானத்தில் எவ்வாறு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள், கோல் சொல்லி திரிகின்றார்கள், புறம் பேச திரிகின்றார்கள், பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, முஸ்லிமுடைய மானம், மரியாதைகளுடைய உரிமைகளுடைய பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்று நாம் அந்த ஒரு கட்டளைக்கு மாற்றமான வழியில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமின் 5010வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். எந்த அளவு இந்த பாரதூரம் என்றால், பொறாமை என்ற செய்தி எந்த அளவுக்கு பாரதூரம் என்றால், நாம் அதை வலிமையாக ஓதக்கூடிய அந்த அத்தியாயம் தான் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைப்படக்கூடிய அவரிடமிருந்து என்னை பாதுகாக்கிறது என்று நாம் அனைவரும் நாம் துஆ செய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மோசகரமான ஒரு விடயம் தான் பொறாமைப்படுவது என்பது. ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அல்லாஹ் கொடுத்த சொத்தில், அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தில், அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வம் பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் பொறாமைப்படுகின்றோம் என்றால், அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தில் நாம் குறை காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணியத்தில் நாம் கை வைத்து விளையாடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு சொத்தை கொடுக்கின்றான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கண்ணியப்படுத்துகின்றான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கின்றான். அதை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அதை தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தனாஜது, அதாவது வியாபார பொருட்களை அதிகமான விலைக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விலைகளை கூட்ட வேண்டாம் என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்னர் சொன்னார்கள், வலா தபாகது, ஒருவருக்கொருவர் கோபப்பட்டுக் கொள்ள வேண்டாம் என்ற செய்தியும் சொன்னார்கள். உண்மையில் ஒருவரை பற்றி பொறாமை வந்துவிட்டால் அடுத்த கட்டம் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு மத்தியில் சண்டைகள் மூட்டக்கூடியதாக இருக்கும், கோபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். பின்பு சொன்னார்கள், வலா ததாபகு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அதாவது பிணங்கிக் கொள்ள வேண்டாம், சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் என்ற செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா யபிக் பஅதுக்கும் அலா பைஇ, ஒரு வியாபாரம் செய்கின்றார் என்றால் அந்த வியாபாரத்தை தகர்த்து உழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு புதிதாக வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டாம், அதற்கு தடையாக ஆரம்பிக்க வேண்டாம் என்ற மனித உரிமைகளுடைய விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் சொன்னார்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானன், அல்லாஹ்வுடைய அடியார்களாக நீங்கள் ஒரு சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்று கூறினார்களோ அதற்கு மாற்றமான ஒரு நடவடிக்கையை தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். சோசியல் மீடியாக்களை நாம் திறந்து பார்க்கின்ற போது எத்தனை பேருடைய விடயத்தை போல் சொல்லி புறம் பேசி அடுத்தவர்களுடைய குறையெல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? வகூனு இபாதல்லாஹி இஹ்வானன், நீங்கள் அனைவர்களும் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்ற செய்தியை தான் நீங்கள் சொன்னார்கள். உண்மையில் நாம்
அடுத்தவர்களை பற்றி ஏதோ எங்களுடைய எதிரிகளை எல்லாம் நாம் எங்களுடைய சகோதரனாக எண்ணினால் ஏன் அடுத்தவர்களை பற்றி நாம் பொறாமைப்பட போகின்றோம்? ஏன் அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்ல போகின்றோம்? ஏன் அடுத்தவர்களை பற்றி புறம் பேச போகின்றோம்? இந்த காலகட்டம் என்பது தேர்தல் காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், ஒரு கட்சிக்காரர் அடுத்த கட்சிக்காரருக்கு எதிரியாக இருக்கின்ற போது மேடைகளாக இருக்கலாம் அல்லது அவருடைய பிரச்சாரங்களாக இருக்கலாம், அனைத்திலும் அடுத்தவர்களை பற்றி ஏதோ ஒன்று பேசக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டலுக்கு மாற்றமான ஒரு வழிகாட்டலை தான் இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ச்சியாக சொன்னார்கள், அல் முஸ்லிமு அகல் முஸ்லிம், முஸ்லிம் என்பவர் அடுத்த முஸ்லிமின் சகோதரன் ஆவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று பார்க்கின்றோமா இல்லையா? முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களுக்கு வீடு வெட்டக்கூடியதாக எதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்று பார்க்கின்றோம், எங்களுடைய களிமா சொன்ன முஸ்லிம்களான சகோதரர்களுக்கு மத்தியில் எங்களுடைய முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டோ எங்களுடைய அயலவர்களில் வைத்துக் கொண்டோ அடுத்தவர்களை காட்டிக் கொள்ளக்கூடிய பெயர் தாங்கியான முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் சகோதரர் என்ற அந்த உறவு வந்துவிட்டால் ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள், ஒருபோதும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள். அல் முஸ்லிம் அகல் முஸ்லிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களே, அந்த போதனை எங்கு சென்று விட்டது? ஷைத்தான் எங்களுடைய கண்களை மூடி மறைத்து விட்டால் சகோதரர்களே. அது தொடர்ச்சியாக சொன்னார்கள், லா யவ்லிமுஹு, லா யவ்லிமுஹு, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டால், அநீதம் விளைவிக்க மாட்டால் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வலா யஃதுலுஹு, மோசடி செய்ய மாட்டால், வலா யஹ்கிருஹு, ஏளனமாக கருத மாட்டார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அழகான வார்த்தை. இன்று பார்க்கின்றோமா இல்லையா? எங்களுடைய குடும்ப அந்தஸ்தை பார்த்து, எங்களுடைய பட்டம் படிப்புகளை பார்த்து அடுத்தவர்களை ஏளனமாக கருதக்கூடிய நிலையை நாம் இன்று பார்க்கின்றோம். அவர் எங்களை விட பெரியாரா அல்லது எனக்கு அவர் சொல்ல வருகின்றாரா என்று ஏளனமாக கருதக்கூடிய, இழிவாக கருதக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு வழிகாட்டவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் வழிகாட்டவில்லை. முஸ்லிம்களில் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் எதை வைத்து பார்க்கப்படும் என்றால், இறையச்சத்தை வைத்து மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் யார் என்று தீர்மானிக்கப்படும். அதுவல்லாமல் பட்டம் பதவியை வைத்து, அதே போல குடும்ப அந்தஸ்துக்களை வைத்து, சொத்து செல்வங்களை வைத்து ஒருபோதும் நாம் இழிவாக கருத முடியாது. சில சமயம் இழிவாக கருதக்கூடியவர், அவரை பார்க்கிலும் யார் இழிவாக கருதப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய வழக்கத்தில் அவரை விட அதிகம் செய்யக்கூடியவராக இருக்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இழிவாக கருத வேண்டாம், அநியாயம் இழைக்க வேண்டாம், துரோகம் இழைக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா வயஷீரு இலா ஸத்ரிஹி ஸலாஸ மர்ராத். உள்ளத்தில் கையை வைத்து சொன்னார்கள், உள்ளத்தில் கையை வைத்து சொன்னார்கள், இறையச்சம் என்பது இங்கே இருக்கின்றது என்று உள்ளத்தை பார்த்து மார்பு தட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்றால் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று எங்களுக்கு தெரியும், வெளிப்படையாக வெளிரங்கமாக நாம் அடுத்த ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருந்து கொண்டிருக்கின்றோம், அடுத்த ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டால் நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றோம், எம்முடைய நண்பர் தானே, எம்முடைய அயலவர்கள் தானே என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இடத்தில் இருந்து சென்று விட்டால் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நஊது பில்லாஹ். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள்? அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். உண்மையில் உள்ளத்தில் ஒரு இறையச்சம் இருக்குமே ஆனால் ஒருபோதும் அடுத்த முஸ்லிமை இழிவாக கருத மாட்டார், அநியாயம் இழைக்க மாட்டார்,
ஏளனமாக கருத மாட்டார் என்ற செய்தியை நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அது பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீமை செய்யக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழ் பாய்ச்சினார்கள். எப்படி தெரியுமா? பிஹஸ்பி இம்ரிஇன் மினஷ் ஷர்ரி அன் யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய சகோதரனை இழிவாக கருதுவது என்பது அவனுடைய தீங்குக்கு போதுமானதாகும் என்று அவ்வாறு சான்றிதழ் படுத்தி கூறினார்கள். அவன் செய்யக்கூடிய தீங்குக்கு அவன் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய சகோதரனை இழிவாக கருவது போதுமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த எத்தனையோ பேர் அடுத்த முஸ்லிமுடைய சகோதரனை, எங்களுடைய முஸ்லிம் சகோதரனை இழிவாக கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தீங்கிற்கு நாமே முத்திரையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, அதை தொடர்ச்சியாக சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிமு அலல் முஸ்லிமு ஹராம் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. ஒருவனுடைய உயிர், அவனுடைய உடைமை, அவனுடைய மான மரியாதை என்பது அடுத்த முஸ்லிமுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது, கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, முஸ்லிமுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆரம்ப பிரச்சார பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அகபாவுடைய உடன்படிக்கை, இஸ்லாத்துடைய பிரச்சாரம் ஆரம்பமாகின்றது. முஸ்லிம்கள் எல்லாம் சஹாபாக்களை கொண்டு உடன்படிக்கை செய்யப்படுகின்றது. அந்த உடன்படிக்கையின் போது, அகபா உடன்படிக்கையின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்ன விடயங்கள் உடன்படிக்கை செய்யப்படுகின்றது என்றால், அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எவரையும் இணை வைக்க வேண்டாம். வலா துஸ்ரிகு, நீங்கள் எவரும் அடுத்தவர்களின் உரிமைகளை களவாட வேண்டாம். உரிமையை பேசப்படுகின்றது. வலா தஸ்னு, விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த விபச்சாரத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வலா தக்துலு அவுலாதகும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதன் பின்னால் சொன்னார்கள், வலா தஅது பிபுஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வ அர்ஜுலிக்கும், உங்களுக்கு மத்தியில் அவதூறு கூறிக்கொள்ள வேண்டாம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று பார்க்கின்றோம், அவதூறு என்பது சர்வ சாதாரணமான ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. எப்படி என்றால், ஒருவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார், அது உண்மையா பொய்யா என்றெல்லாம் சிந்திப்பது கிடையாது. அதை நம்பிக்கொண்டு அதை ஒன்றை இரண்டாக்கி, இரண்டை நான்காக்கி, எப்படியெல்லாம் அதை சொல்ல வேண்டுமோ, அடுத்தவர்களிடம் சொல்ல வேண்டுமோ அதை அனைவரிடம் சொல்லித் திரிவது. அன்புக்குரியவர்களே, அவதூறு என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாகும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 24வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார். வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லி, சும்மலம் யஹ்து பி அர்பஅத்தி ஷுஹதா, 4 சாட்சியங்களை நீங்கள் கொண்டு வரவில்லையானால் ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா, 80 கசையடிகள் அவர்களுக்கு அடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தீர்ப்பு பேசிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று விபச்சார கூட்டத்தை எவ்வளவு நாம் சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அவர்கள் செய்யக்கூடிய பாவமான செயலாக இருந்தாலும் அது எந்தெந்த விடயத்தை செய்தார்களோ அதைத்தான் சொல்ல வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு விடயத்தில் ஈடுபட்டுக் கொண்டதை பார்த்து விபச்சாரம் செய்து விட்டார் என்று அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இன்று நாம் சர்வசாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய கண்களால் 4 பேர் விபச்சாரம் குற்றம் செய்ததை பார்த்தால் மாத்திரம்தான் அந்த விபச்சார குற்றம் ஏற்றுக்கொள்ளப்படும். 3 நபர்கள் சொன்னால் கூட, 4 ஒரு நபர் குறைந்து 3 நபர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் கூட, அந்த 3 நபர்களுக்கும் 80 கசையை அளிக்க வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய
முஃமின்களுடைய மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எவரும் எவரை பற்றியும் இட்டுக்கட்டு சொல்லக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கின்ற போது இன்று எம்முடைய சமுதாயம் சர்வசாதாரணமாக அதை செய்தால் இதை செய்தால் என்று அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அகபா உடன்படிக்கையின் போது இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்தார்கள். யாரும் அவதூறு சொல்லக்கூடாது என்ற செய்தியைத்தான் அந்த அகபா உடன்படிக்கையின் போது சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். பின்பு சொன்னார்கள், வலா தஸூ ஃபீ மஅரூஃபின், என்னுடைய இந்த நல்ல வழிகாட்டலுக்கு யாரும் மாறு செய்ய வேண்டாம். ஃபமன் வஃபா மின்கும், எவர் இந்த உடன்படிக்கையை ஏற்று அதன்படி நடக்கின்றாரோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அவன் அஸாப மின் தாலிக ஷைஅன், அவ்வாறு இந்த உடன்படிக்கையை முறித்து எந்தெந்த விடயங்கள் எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டதோ அந்த பாவகரமான செயலை செய்வதன் ஊடாக அவர் தண்டிக்கப்பட்டு விட்டால், இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டு விட்டால் அது அவர்களுக்குரிய குற்ற பரிகாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வமன் அஸாப மின் தாலிக், அந்த பாவகரமான பாவத்தை செய்து அது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சும்ம சதரஹுல்லாஹ், அந்த பாவத்தை மறைத்து விட்டால் வஹுவ இலல்லாஹ், அது அல்லாஹ் பொறுப்பாவார். இன்ஷா அஃபா மின்கும், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பால், அல்லாஹ் நாடினால் அவருக்கு தண்டனை கொடுப்பார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு அங்கிருந்த சஹாபாக்கள் அனைவர்களும் உடன்படிக்கை செய்தார்கள். இட்டுக்கட்டக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, முஸ்லிம்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் எந்த ஒரு விடயத்தில் உடன்படிக்கை செஞ்சு இஸ்லாம பிரச்சார பணி ஆரம்பம் செய்கின்றதோ ஆரம்ப கட்டத்தில், இன்று அதற்கு மாற்றமான ஒரு நிலையை நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய நிலை எங்கே இருந்து கொண்டிருக்கின்றது? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடன்படிக்கைகளை செய்துதான் அவருடைய பிரச்சார பணியை ஆரம்பம் செய்தார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு தெரியும், சோசியல் மீடியாக்களை எடுத்துக்கொண்டால் சீர்திருத்தல் என்ற அந்த பெயரில் எந்தெந்த விடயத்தில் எல்லாம் யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்களை அப்பட்டமாக அம்பலப்படுத்தி, அவர்களுடைய மானத்தை அம்பலப்படுத்தி இன்று அவர்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு யார் அனுமதி தந்தது? இஸ்லாம் அவ்வாறு வழிகாட்டி இருக்கின்றதா? அவர்களை திருத்த வேண்டும் என்றால் இஸ்லாம் எந்த வரையறைகளை பேணி திருத்துவதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவ்வாறு திருத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய தக்வா இறையச்சம் என்பது எங்கே இருக்கின்றது? வெளிப்படையின் முகத்திரையில் ஒட்டப்பட்டிருக்கின்றதா அல்லது உள்ளத்தில் இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர்கள் சாட்டு போக்கு சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இதை நான் பேசவில்லை, நான் சொல்லவில்லை, அவர்தான் இந்த விடயத்தை சொன்னார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, இன்ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன், ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் அது உண்மையா பொய்யா என்று தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய போதனை, அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் அதை தெளிவுபடுத்தாமல் கண்டதை எல்லாம் நம்பி கேட்டதை எல்லாம் நம்பிக்கொண்டு அவன் பரப்புகின்றான் என்றால் எங்கே சென்று விட்டது எங்களுடைய ஈமான்? எங்கே சென்று விட்டது எங்களுடைய இறையச்சம்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். புகாரியில் 2449வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கானத் லஹு மظلمத்துன் லி அஹதின் மின் இர்தி, எவர் அடுத்தவருடைய மானத்துடைய விடயத்தில் அநியாயம் செய்தால் அவ் ஷைஇன், அல்லது பணத்திலோ அல்லது வேறு ஒரு விடயத்திலோ அவர் அநியாயம் செய்தால் ஃபல்யதஹல்லில்ஹு மின்ஹுல் யௌம்,
قبل أن لا يكون دينار ولا درهم. நாளை மறுமை நாளையில் எந்த தீனாரும் எந்த திரகமும் பிரயோஜனம் தராதோ, எந்த சொத்து செல்வங்கள் பிரயோஜனம் தராதோ, அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக அந்த பாவத்திலிருந்து நீங்கள் ஹலாலை தேடிக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், அதிலிருந்து மீண்டு கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி மீளவில்லையானால் அதே நாம் அடுத்தவர்களுடைய மானத்தில் புறம்பேசி கோல் சொல்லி அவரை இழிவாக கருதி நாம் அதே பாவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் கான லஹு அமலுன் சாலிஹ், அவரிடத்தில் நல்ல அமல்கள் இருக்குமே ஆனால் உஹித மின்ஹு, அந்த நல்ல அமல்களை எடுத்து பிகத்ரி மப்லமதிஹி, எந்த அளவு அவர் அந்த மானத்துடைய விடயத்தில் எந்த அளவு அவர் எந்த அநியாயம் செய்யப்பட்டதோ அந்த அளவு அந்த நல்லவர்களை எடுத்து அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு தொழும் வேலை இல்லை, எவ்வளவு தான தர்மங்கள் கொடுத்து வேலை இல்லை, அனைத்தும் அந்த நிலைமையில் பறிபோகும். சரி, இல்லம் தக்கும் லஹு ஹஸனாத், அவர் எந்த ஒரு நல்லமலையும் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹித மின் ஸய்யிஆத்தி ஸாஹிபிஹி, எவன் அநியாயம் நினைக்கப்பட்டாலோ அவனுடைய பாவங்களை எடுத்து இவன் மீது சுமத்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, எந்த அளவு பாரதூரமான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் ஏதோ காலம் என்று நாம் வாழ்ந்துவிட்டு செல்லலாம். நாளை மறுமை நாளையில் எவர் எங்களுக்காக வேண்டி எது எங்களுக்காக வேண்டி பாதுகாப்பு தரும்? எந்த ஒன்றுமே இல்லை. நாங்கள் எதை செய்தோமோ எதை சம்பாதித்துக் கொண்டோமோ அதுதான் நாளை மறுமையில் எங்களுக்கு கை கொடுக்கும். எந்த அளவுக்கு என்றால் சூரத்துல் ஹுமஸாவுடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி குறை கூறி திருவோருக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய சாபத்தை அங்கு சொல்லி காட்டுகின்றார். யாரெல்லாம் புறம் பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அடுத்தவர்களை பற்றி குறையை எண்ணி கீழ்த்தரமாக எண்ணி குறை பேசி கோல் சொல்லி திரிகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று 10 வருடம் 15 வருடம் வியாபாரம் செய்கின்றார்கள், பரக்கத்தில்லை. இன்று 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் என்று குடும்ப வாழ்க்கை செல்கின்றது. ஆனால் பிரச்சனை, அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் எவன் மீது ஏற்படுகின்றதோ அப்போது அந்த வீட்டிலோ அவனுக்கோ எந்த ஒரு நல்ல விடயமும் நடக்காது. சகோதரர்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்று ஒரு மனிதனுடைய சாபத்திற்கு எவ்வளவு அஞ்சுகின்றோம். அவன் எனக்கு சாபம் நினைத்து விட்டான் என்று சர்வசாதாரண எங்களை போன்ற ஒரு மனிதனுடைய சாபத்திற்கு நாம் அஞ்சுகின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு எவ்வளவு அஞ்ச வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பாவம் என்பது நரகின்பால் இட்டு செல்லும். நரகத்திலும் நாளை மறுமை நாளையிலும் எங்களை அதை காப்பாற்றுவதற்கு, எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்கு அல்லாஹ் நாடினரை தவிர அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவத்தில் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். முஸ்லிம்களுடைய மனிதர்களுடைய மான மரியாதையை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற துணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிகாட்டலை கூறியிருக்கின்றார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இறைமறையாம் திருமறையில் எவ்வாறான உபதேசங்களை கூறிக்கொண்டிருக்கின்றானோ அந்தந்த விடயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவித்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். வமன் கால ஃபீ முஃமினின் மா லைஸ ஃபீஹி, ஒரு மனிதர் செய்யாத, ஒரு முஃமின் செய்யாத ஒரு விடயத்தை ஒரு நபர் கூறினார், அஸ்கனஹல்லாஹு ரஜகல் ஹபாலி ஹத்தா யஹ்ருஜ மிம்மா கால், அவர் அந்த கூடிய விடயத்தில் இருந்து, ஒரு முஃமின் செய்யாத ஒரு விடயத்தை கூறினாரே அந்த கூறிய விடயத்தில் இருந்து அவன் மீளும் வரைக்கும்
சேலும் சலமும் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் அவருடைய இருப்பிடத்தை அல்லாஹ் ஆக்குவார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தேவையில்லாத விடயத்தை செய்ய போய்த்தால் இவ்வாறான ஒரு இழிவான நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். நாம் அடுத்தவர்களை பற்றி எப்போது மோசமாக கருதுவோமோ, இழிவாக கருதுவோமோ, அப்போதே அவனை பற்றி புறம்பேசி கோல் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். இதைத்தான் சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது அழகான வழிகாட்டலை சொல்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல், அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதனை செய்கின்றார். ஏனென்றால் இன்ன கஸீரம் மினல் பஅலல்லி இஸ்முன், சில எண்ணங்கள் என்பது பாவமாக இருக்கும். நாம் ஒரு விடயத்தை பாவமாக கருதுவோம், ஆனால் அவர் அந்த பாவத்தை செய்யவில்லை என்றால் அது எங்களுக்கு பாவமாக அமைந்துவிடும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சுப்ஹானஹு வ தஆலா இறைமறையாம் திருமறையில் கூறிக்கொண்டிருக்கின்றார். வலா தஜஸ்ஸசு, ஒருவரை பற்றி நாம் அதை இழிவாக கருதி மோசமாக எண்ணிவிட்டோமே ஆனால் அடுத்த கட்டம் என்ன கட்டத்துக்கு செல்வோம் என்றால், அவர் என்ன செய்கின்றார், எந்த இடத்தில் செல்கின்றார் என்று துருவி ஆராயக்கூடிய நிலைக்கு நாம் செல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்கின்றார். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் அடுத்தவர்களுடைய குறை துருவி ஆராய வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளை, துருவி ஆராய வேண்டாம். அதெல்லாம் சொல்லிவிட்டு துருவி ஆராய்ந்து ஒரு குறையை கண்டுவிட்டால் அவர் என்ன செய்வார், அடுத்த நபர்களிடம் அதை எத்தி வைப்பார். ஏனென்றால் உளவியல் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒருவனுக்கு அதாவது ஒரு விடயம் தெரிய வந்துவிட்டால் உள்ளத்தில் அதை வைத்திருப்பது என்பது கஷ்டமான விடயம். யாராவிடம் சொல்ல வேண்டும் என்று ஏக்கத்தில் இருப்பார், அவர் சொல்லிவிடுவார். அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்கின்றான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, ஒருவருக்கு ஒருவர் புறம் பேச வேண்டாம். புறம் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்கள் மத்தியில், புறம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் அவருடைய தூதரை மிக அறிந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் விரும்பாத ஒரு செய்தியை அவர் அடுத்தவரிடம் பேசுகின்ற போது அது புறமாகும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் செய்த விடயத்தை தானே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் செய்த விடயத்தை நீங்கள், அவர் விரும்பாத விடயத்தை நீங்கள் கூறுவதுதான் புறமாகும். அவர் செய்யாத செயலை நீங்கள் சொன்னால் அது அவதூறாக ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு இழிவான கீழ்த்தரமான ஒரு செயல்தான் புறம் பேசுவது என்பது. கட்டங்கட்டமாக அல்லாஹ் தப்பன்னம் கொள்ள வேண்டாம், துருவி ஆராய வேண்டாம், அடுத்த கட்டம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாம் என்று அந்த ஒழுங்கு முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். எந்த அளவுக்கு கீழ்த்தரமான பாவம் என்பதையும் அதன் தொடர்ச்சியில் சொல்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், அய்ஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களுடைய சகோதரன், இறந்த சகோதரன் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீரா? உங்கள் முன்னால் உங்களுடைய சகோதரனை இறந்து விட்டு மாமிசத்தை உங்கள் முன் வைத்தால் அதை சாப்பிட விரும்புவீரா? வெறுத்து விடுவீர் என்று புறம் பேசுவதற்கு ஒப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர்களை பற்றி இழிவாக கருதி புறம் பேசுவதற்கு என்ன அருகதை எங்களுக்கு இருக்கின்றது? யார் அதற்கு அனுமதி தந்தது? அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மான மரியாதை, அதை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றது. எங்களை பற்றி அடுத்தவர்கள் பேசுவதற்கு நாம் விரும்புவோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த போதனைகள் எங்களுக்கு மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை எத்தி வைக்க வேண்டும். இதை எத்தி வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, நீங்கள் குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை நீங்கள் தெரிந்தாலும் அதை அடுத்த மக்களிடம் எத்தி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்தார்கள். இந்த இடத்தில் இந்த முஸ்லிம்களுடைய மானம் மரியாதையை பாதுகாக்க வேண்டும், அடுத்தவர்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை உங்களிடம் நான் எத்தி வைத்து விட்டேன். உங்களுடைய கடமை என்னவென்றால் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைமறையாம் திருமறையில் கூறுகின்றானா இல்லையா?
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பிலிருந்து உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய குடும்பத்திற்கும் இதை எத்தி வைக்க வேண்டும். இன்று பேசப்பட்ட குத்பாவின் ஆரம்பத்திலிருந்து பேசப்பட்ட விடயத்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், எமோஷனல், அதாவது உணர்வில் அதிக கட்டம் இருப்பதாக உளவியல் சொல்லக்கூடியது பெண்கள் தான். நாங்கள் ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு அடுத்தவர்களை பற்றி ஒரு குறையை தெரிந்தால் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் பெண்கள் அவ்வாறல்ல. பெண்கள் அவ்வாறல்ல. அவரை பற்றி உளவியல் என்ன சொல்கின்றது என்றால், அவரிடம் ஒரு செய்தி வந்துவிட்டால் அடுத்த நோயை அடுத்து யாராவது சொல்ல வேண்டும் என்றுதான் அவர்களுடைய அந்த உள்ளம் அதாவது ஆர்வப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த பாவகரமான ஒரு சர்வசாதாரணமாக விடயமாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய சகோதரர்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நாம் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்போமே ஆனால், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்போமே ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கம் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சுவனம் என்பது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத ஒரு அவ்வளவு ஒரு பொக்கிஷமான ஒன்றுதான் அந்த சுவர்க்கம் என்பது. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற வாழ்க்கை. இந்த உலகம் என்பது நாம் அந்த சுவர்க்கத்திற்கான விதையை நன்றாக வளர்த்து நாம் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கின்றோம். எனவே இந்த உலகத்தில் நாம் நன்றாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிகாட்டலை வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டலை பின்பற்றுவதன் ஊடாக சுவர்க்கம் செல்ல முடியும். அந்த சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.